லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டணும் போட்டு வெட்டணும் பாருங்கள். மார்க் பண்ணி லைனிங்கை ஃபஸ்ட்டு 4ஆக மடிச்சுக்குவோம். 4ஆக மடிச்சிட்டுமா அளவு ப்ளவுஸ் போட்டு தான் வெட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கை எடுத்துக்கோங்க. இது தையலுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இது கரெக்டான அளவு ஷோல்டர் மார்க். இது அக்கு பகுதி மார்க். இதுதான் கரெக்டான அளவு. கையை எடுத்துட்டு இப்படி ஒரு மார்க் போட்டுக்கணும். கை மார்க் பண்ணிட்டுனா இது கை வெட்டிக்கலாம். கை வெட்டிச்சு ஷோல்டராண்ட மார்க்கு 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டான அளவு. கை வெட்டிச்சு. இப்போ பாடி அளவு இப்படி 2ஆக போட்டு இப்படி மடிச்சுட்டு இது அப்படியே 4ஆக போட்டு மடிச்சுக்கோங்க. இல்லை கரெக்டாக மடிச்சு எடுத்துக்கணும். ப்ளவுஸை இருக்கா இது அப்படியே 4ஆக நம்ம மடிப்பேன் இல்லையா, அதுமாரி 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துட்டு இது கரெக்டாக மடித்து எடுத்துக்கிட்டு இப்படி ஜாயிட்டை தூக்கி கயிற்று பக்கம் வர பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கணும். இது வந்து இடுப்பு சைடு, இந்த ஓப்பன் இருக்கு பாருங்கள், இது இடுப்பு சைடு வரும். இது வச்சு மீன் பீஸ் பின் பீஸ் இருக்கும். இது மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் இருக்கும். இது பின்னாடி, இது முன்ன வரும். கயிற்றுக்கு பின் பீஸில் மார்க்கு இந்த மின் பீஸ் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற பீஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மின் பீஸுக்கு மார்க் பண்ணுறேங்க. இது மேலே இருக்குது, மேலே இருக்கிறதுல இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டோமா, மேலே ஷோல்டர் இருக்குங்க, ஷோல்டருக்கு மார்க் பண்ணி கை ஷோல்டர் இப்படியே என்ன பண்ணணும், இப்படியே மார்க் பண்ணக்கூடாது. இப்படியே மார்க் பண்ணால் அந்த லாங்கு கம்மியாகிடும். இப்படியே என்ன பண்ணணும், இந்த கையை இப்படி தூக்கி போட்டு இப்படி ரவுண்டு பிடிச்சிக்கணும். ரவுண்டிங் வச்சு பிடிச்சிட்டு இதுமாரியே ஒரு மார்க். இந்த ரவுண்ட் இது கரெக்டான அளவு. இது தையல் 3 தையல் வரும் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா துணி இது இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இந்த இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்புக்கு பட்டி வருது பாருங்க, அது வந்து இந்த கைக்கு தையல் வருதா, அந்த தையல்லேருந்து இடுப்பு பட்டி வரைக்கும் ஒரு மார்க். இங்கேயும் 1 இன்ச்சு விடணும், இங்கேயும் 1 இன்ச்சு விடணும். அது 2 தையல் போகும். அப்படியே இங்கே டாட் பிடிக்கிறோம் பாருங்க, மேலே ஷோல்டருக்கும் இந்த டாட் இருக்குது, பட்டிக்கு டாட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து சரிப்பாதியாக வச்சுக்கணும். இதுலேருந்து இதை வைக்கிறோம் பாருங்க, இதுக்கு நேராக ஒரு மார்க். கொக்கி இருக்கு பாருங்க, இந்த கொக்கியாண்ட கொக்கி பட்டி வருதா, அங்கேருந்து இந்த கை பீஸ் மார்க் பண்ண பாருங்க, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டுன்னா மார்க் பண்ணிவிட்டு இது மேலேயே ஒரு போடு பட்டி. இந்த மார்க்கை வந்து எது பண்ண பட்டி பீஸ் இதோ கொடுத்து இருக்காங்க பாருங்க, இந்த பட்டி பீஸ் வரும். கைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கைக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே 2 கொடாஞ்சி விட்டோங்க இல்லையா, துணி இங்கே லூஸ் விடுன்னு லேசாக, ரொம்பவும் கொடாயக்கூடாது, லேசாக மார்க் பண்ணிக்கணும். மின் பீஸ்க்கு மட்டும், பின் பீஸ்க்கு போடக்கூடாது. கட் பண்ணி பாருங்க, மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க்கை வெட்டுறோம் பாருங்க.
லைனிங்லாம் வெட்டி எடுத்துக்கினேன். இப்போ லைனிங் நம்ம ஜாயிண்ட் எப்படி வெட்டுறது பாருங்கள். லைனிங் போட்டு இது போட்டாச்சா? வேறு பாருங்க. இது வந்து ஓப்பன், இது வந்து நம்ம இந்த சைடு என்ன பண்ணோம், இந்த பக்கம் போட்டுக்கணும் கைக்கு. இது பாருங்க, இந்த சைடு கைக்கு இது பாடி அளவு பீஸு. இது நம்ம சைடா பீஸு, இந்த மீன் பீஸை சைட் இருப்பது கொடுத்துட்டுனா கரெக்டாக. இது பட்டி பீஸ் பாருங்க. இது கைக்கு, இது பாடி பின் பீஸ். இது மீன் பீஸு. மீன் பீஸு லைனிங் எப்படி கொடுக்கணும், நம்ம சைடாக தான் லைனிங்கை கரெக்டாக வெட்டிக்கணும்னா நம்ம பீஸ் துணி கொடுக்கும்போது கிராஸ் மீட்டிங் வைக்கணும்னா அப்படியே ஃபிட்டிங்காக நிற்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.